இதுவரை புடலங்காய் விதையை தூக்கித்தாரே போட்டிருக்கீங்க. நவாப்பழ சட்னியே மிஞ்சும் சட்னி செய்யலாம். டேஸ்ட் சும்மா அடிப்பொலி. நாம் புடலங்காயை சமைக்கும் போது அதற்குள் இருக்கும் விதையை பெரும்பாலும் தூக்கி எறிந்து விடுகிறோம். ஆனால் அந்த விதையே சுவையாக சட்னியாக முக்கியமான பொருள் என்றால் நம்ப முடியுமா? ஆம், தற்போது நாம் அறிந்து கொள்ள போவது அந்த புடலங்காய் விதையை கொண்டு செய்வது எப்படி சுவையான சட்னி என்பது பற்றிதான். இதனை இட்லி, தோசை போன்றவற்றுடன் சாப்பிட்டால் ஒரு புதிய சுவையை அனுபவிக்க முடியும். அது மட்டுமின்றி வீணாக போவதற்குள்ளாக இருக்கக்கூடிய பொருளை சரியான முறையில் பயன்படுத்தும் வழியும் இதுதான். பல வீடுகளில் காய்கறிகள் வாங்கப்பட்டவுடன் அவற்றை ஃப்ரிட்ஜில் வைத்து மறந்துவிடும் பழக்கம் இருக்கிறது. அதன் விளைவாக அந்த காய்கள் கெட்டு போகின்றன. ஆனால் சில கழிவுகளுக்கு நாம் உரமாகவோ எரிவாயுவாகவோ பயன்படுத்த வழிமுறைகள் உருவாகிவிட்டன. இதே போன்று புடலங்காயின் விதை எனும் ஒரு மிக குறைவாக கவனிக்கப்படும் பொருளும் சுவையான சமையலுக்கு பயன்படுத்தலாம் என்பதை இந்த செயல்முறை மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். புடலங்காயின் விதை, சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, காய்ந்த மிளகாய், தேங்காய் சிறிதளவு, புளி ஆகியவைகளே இந்த சட்டினிக்கு தேவையான முக்கியமான பொருளாகும். மேலும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு, கறிவேப்பிலை, பெருங்காயம் ஆகியவற்றை கொண்டு தாளிக்க செய்யப்படுகிறது. இந்த கூட்டணிகள் சட்டினிக்கு ஒரு மசால் சுவையையும் வாசனையும் அளிக்கின்றன. செய்முறை என்பது மிகவும் எளிமையானது. முதலில் புடலங்காயின் விதைகளை எடுத்து வெங்காயம், பூண்டு, தக்காளி ஆகியவற்றுடன் வதக்க வேண்டும். பின்னர் தேங்காய், புளியுடன் சேர்த்து நன்கு கிளறி ஆறவிட வேண்டும். இதை மிக்சியில் அரைத்த பிறகு தனியாக தாளித்து அதனுடன் சேர்க்க வேண்டும். இவ்வாறு தயாராகும் சட்னி சாதாரண பச்சடி அல்லது தொட்டுக்கொள்ளும் சட்னிக்கு பெரிதும் மாறுபட்ட ஒரு சுவையை தரும். இந்த சட்னியில் உள்ள புடலங்காய் விதை உடலுக்கு நன்மை தரக்கூடிய சிறந்த நார்ச்சத்து மற்றும் உப்புச்சத்து கொண்டது. இது ஜீரண சக்தியை மேம்படுத்துவதோடு நம் உடலுக்கு தேவையான நார்ச்சத்தையும் வழங்குகிறது. வெங்காயம், பூண்டு போன்றவை இரத்தத்தை சுத்திகரிக்க உதவுவதோடு உடலை குளிர்விக்கவும் செய்கின்றன. தேங்காயின் கொழுப்புச்சத்து இயற்கையானது என்பதால் இது உடலுக்கு தீங்கு இன்றி சத்து தரும். சமையலுக்கு பின் வீணாகும் பகுதிகளை இருந்துவிடாமல் அவற்றில் கூட சுவை இருக்கக்கூடும் என்பதை இந்த செயல்முறை நமக்கு எடுத்துக்காட்டுகிறது. நாம் நிச்சயம் இது போன்ற இயற்கையான முறைகளை சமைப்பில் அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். இது வேஸ்டேஜ் குறைக்க உதவும். இவ்வாறு ஒரு சாதாரணமான புடலங்காயின் விதை மூலம் ஒரு வித்தியாசமான சுவை உலகத்தை திறக்க முடிகிறது. இந்த சட்டினியை ஒரு முறை செய்து பார்த்தாலே போதும். இனிமேல் புடலங்காய் விதையை எரிய மனம் வராது. இதுதான் உண்மையான ஜீரோ வேஸ்ட் சமையல். இனி உங்கள் வீட்டில் புடலங்காய் வந்ததும் அதை முழுமையாக பயன்படுத்த நினைத்தால் இந்த செயல்முறையை மறக்காமல் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சுவை, சுகாதாரம், சுறுசுறுப்பு ஆகிய மூன்றையும் ஒரே நேரத்தில் தரும் இந்த சட்னி உங்கள் தினசரி சாப்பாட்டின் அத்தியாவசியமாக மாறும் என்பது உறுதி. இத்தகைய சட்னிகள் மட்டும் இல்லாமல் இன்னும் பல பழமையான சமையல் மரபுகளும் நம்மிடம் இருக்கின்றன. வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு பொருளையும் முழுமையாக பயன்படுத்தும் பழக்கம் என்பது உணவின் மதிப்பை உயர்த்துவதை விட நம் வாழ்வியல் பார்வையையும் மாற்றி அமைக்கக்கூடியதுதான். அந்த வகையில் புடலங்காய் விதை சட்னி ஒரு சிறந்த தொடக்கமே என்று சொல்லலாம்.